வெல்கம் டு எஸ்ஓஎம்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியாக செய்கிற மாதிரி பார்க்க போகிறோங்க. அதுதான் சோமாஸு. நம்ம சோமாஸ் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. இது 1/4 கிலோ அளவு வரும். மைதா மாவில் செஞ்சால் தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஏன்னா எவ்வளவு சன்னமாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமாக தேய்ச்சி போட்டிங்கன்னா அப்படியே மொறுமொறுன்னு உள்ள பூரணத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. வெள்ளை ரவை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் இதை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெறும் மாவோடு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். சப்பாத்தி மாவு மாதிரி லூஸாக பிசையாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஆனால் சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேலே லேசாக எண்ணெய் தடவி பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் வறண்டு போகாமல் இருக்கும். சின்னதாக உருண்டை பிடிச்சி பெருசாக தேய்ச்சிக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா மொறுன்னு வரும். ஒவ்வொரு உருண்டையும் எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா வறண்டுரும் மாவு. இதையே நம்ம அளவளவான உருண்டைகளை ஒட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம். நம்ம எந்த அளவுக்கு சன்னமாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிக்க வேண்டாம். நீங்கள் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மொறுன்னு கிடைக்காது. அதனால் பூரியை விட சன்னமாக தேய்க்கணும். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பூர்ணம் தயார் பண்ணுறதுக்கு கடாய் வச்சாச்சுங்க. கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கருப்பு திராட்சை சேர்த்துறேன். இது பொரிஞ்சதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாம். இந்த நெய்யிலேயே இது நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸி. இந்த பூரணம் மட்டும் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெடாதுங்க. நீங்கள் வச்சுக்கலாம். எப்பப்போ கேட்குறாங்களோ மாவு மட்டும் பிசைஞ்சு உடனே போட்டு கொடுத்துடலாம். வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பொரிஞ்சிருக்குங்க. இதுலேயே வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காயை துருகி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுக்கிற அளவுக்கு மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. நல்லா வறுபட்டு உதிரியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆனதையுமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நீங்கள் பொடி பண்ணி போட வேண்டாம், முழு சர்க்கரையாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பூரணம் தயாராகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். நீ மாவை தேய்ச்சிக்கலாம். லேசாக மாவு தூவி சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா சன்னமாக தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் நடுவில் நம்ம பூரணம் வச்சுக்கலாம். நம்ம தேய்க்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி பூரணம் வச்சுக்கணும். 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் வைக்கலாங்க. இப்போ ஒரு சைடு வந்து மைதா மாவை நான் பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு சைடு தேய்ச்சிக்கோங்க. அரைவாசிக்கு தேய்ச்சிட்டு இதை எடுத்து அப்படியே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்பூனோட பேக் சைடில் இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும், டிசைனாகவும் இருக்கும். நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சுங்க. இனி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீடியம் பண்ணிக்கலாம். பூரி போடுற மாதிரி தாங்க. நான் வந்து எண்ணெய் வந்து அளவாக தான் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு அப்படியே உப்பி வருதுன்னு. எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம பூரியே போட்டாலும் ஃபஸ்ட்டு பூரியோட கலர் வேறு மாதிரி தானே இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிடும். அடுத்தது நம்ம போடும்போது நல்ல கலர் கிடைக்குங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கூட பிரிஞ்சே வரலை. சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னொன்று போடலாங்க. கலர் சீக்கிரமாக மாறுது பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பூரணம் மட்டும் ரெடியாக இருந்தால் சரிங்க. படன்னு போட்டுடலாம்.
பாருங்கள், இது நல்ல கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.